ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் பேக் கொஷினுடைய 1 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கிலிருந்து 4வது இயல் பார்க்க போகிறோம். 4வது இயல் என்னென்னு கேட்டிருக்காங்க பார்ப்போம். கல்வி செயல் பகுதி, கல்வி அழகு. அடுத்தது புத்தியை தீட்டு. அடுத்தது கல்வி கரையில் உரைநடையில், பல்துறை கல்வி. அடுத்தது துணைப்பாடம் ஆன்று குடிப்பிறத்தல். அடுத்தது இலக்கணம் வேற்றுமை. இந்த 4வது இயலுடைய 1 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். கல்வி கரையில் கல்வி அழகு. இப்போ இந்த லெசனுடைய 1 மார்க் பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளுங்க. பேஜ் நம்பர் 71 இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கற்றவருக்கு அழகு தருவது டேஸ். கற்றவருக்கு அழகு தருவது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ, கல்வி. கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. செகண்ட் ஒன் பாருங்கள். கலன் அல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் இ, கலன் ப்ளஸ் அல்லால். அடுத்தது சொற்றொடரில் அமைத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின், ஃபஸ்ட் ஒன் அழகு. சொற்றொடர் என்னன்னு பார்ப்போம். கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு. கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு. நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர். செகண்ட் ஒன், கற்றவருக்கு சென்ற இடத்தெல்லாம் சிறப்பு. கற்றவர் சென்ற இடத்திற்கெல்லாம் சிறப்பு. தேர்ட் ஒன் பாருங்கள், அணிகலன். அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் கற்றவருக்கு தேவையில்லை. அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் கற்றவருக்கு தேவையில்லை. நோட் பண்ணிக்கோங்க. சொற்றொடர்கள் இந்த மாதிரி தான் சொற்றொடர்கள் அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொற்றொடர்களை பார்த்தோம். நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தியை தீட்டு. இப்போ இந்த லெசனுடைய 1 மார்க் பார்ப்போம். பேஜ் நம்பர் 73 எடுத்துக்கோங்க. இந்த லெசனுடைய 1 மார்க் பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். ஆன்சர் பாருங்கள். என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பாருங்கள். கோயிலப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் இ, கோயில் ப்ளஸ் அப்பா. தேர்ட் ஒன், பகைவன் ப்ளஸ் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஆ, பகைவன் என்றாலும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற லெசன் உரைநடையில் பல்துறை கல்வி. இப்போ இந்த லெசனுடைய 1 மார்க் பார்ப்போம். பேஜ் நம்பர் 78 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுங்க. இந்த லெசனுடைய 1 மார்க் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், அறியாமை நீக்கி அறிவை விளக்குவது டேஸ். ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஆ, கல்வி. அறியாமை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. செகண்ட் ஒன், கல்வி பயிற்சிக்குரிய பருவம் டேஸ். ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஆ, இளமை. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை. தேர்ட் ஒன், இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைய கல்வி டேஸ் நுழைவிற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் இ, தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்தது நிரப்புகளை. ஃபர்ஸ்ட் ஒன், கலப்பில் டேஸ் உடன் என்பது இயற்கை நுட்பம். கலப்பில் டேஸ் உடன் என்பது இயற்கை நுட்பம். ஆன்சர் பாருங்கள், வளர்ச்சி. செகண்ட் ஒன், புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழுப்பு போன்றது. ஆன்சர் பாருங்கள், அறிவியல் கொழுப்பு போன்றதுன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையானது டேஸ் இன்பம் ஆகும். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையானது காவிய இன்பம் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், இயற்கை ஓவியம். ஆன்சர் பாருங்கள், 10 பாட்டு. செகண்ட் ஒன், இயற்கை தவம். ஆன்சர் பாருங்கள், சிந்தாமணி. தேர்ட் ஒன், இயற்கை பரிணாமம். ஆன்சர் கம்பராமாயணம். ஃபோர்த் ஒன், இயற்கை அன்பு. ஆன்சர் பெரிய புராணம்.
இப்போ இந்த லெசனுடைய 1 மார்க் இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இலக்கணம் வேற்றுமை. இந்த லெசனுடைய 1 மார்க் பார்ப்போம். பேஜ் நம்பர் 88 எடுத்துக்கோங்க. இந்த லெசனுடைய 1 மார்க் பார்ப்போம். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பெயர் சொல்லில் பொருளை வேறுபடுத்துவது டேஸ் ஆகும். ஆன்சர் பாருங்கள், வேற்றுமை. பெயர் சொல்லில் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை ஆகும்னு சொல்கிறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் 2. செகண்ட் ஒன், 8ஆம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. 8ஆம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் இ, விழி. விழி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள், உடனிக்கிளர்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும். உடனிக்கழிச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும். ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஆ, 3ஆம் வேற்றுமை வரும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வருகிறது. அறத்தான் வருவதே இன்ப இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஆ, 3ஆம் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், மலர்பானை வனைந்தால் இத்தொடரில் டேஸ் பொருளை குறிக்கிறது. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஆ, ஆக்கல். ஃபிஃப்த் ஒன், ஆக்கல். அடுத்தது பொறுத்துகளை கொஷின் பாருங்கள். 3ஆம் வேற்றுமை. ஆன்சர் மண்ணால் குதிரை செய்தான். செகண்ட் ஒன் பாருங்கள், 4ஆம் வேற்றுமை. ஆன்சர் பாருங்கள், ராமனுக்கு தம்பி லக்குவன். 4ஆம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி லக்குவன். தேர்ட் ஒன் பாருங்கள், 5ஆம் வேற்றுமை. ஆன்சர் பாருங்கள், ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். அடுத்தது ஃபோர்த் ஒன், 6ஆம் வேற்றுமை. ஆன்சர் பாருங்கள், பரியனது தேர். பாரியனது தேர். இது ஃபோர்த் கொஷினுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 89 எடுத்துக்கோங்க. இந்த பேஜில் நம்ம பார்க்க போகிறது மொழியை ஆழ்வும் பார்க்க போகிறோம். கீழ்காணும் தலைப்பில் 2 நிமிடம் பேசுக. கீழ்காணும் தலைப்பில் 2 நிமிடம் பேசுகன்னு சொல்லியிருக்காங்க. அது எதை பற்றி பேசணும்னு சொல்லி பார்ப்போம். கல்வியே அழியா செல்வம். கல்வியே அழியா செல்வம் பற்றி 2 நிமிடம் பேசுகன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்ப்போம். நோட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய உலகின் இன்றியமையாத ஒன்றாய் திகழ்வது கல்வி செல்வமே ஆகும். எந்த ஒரு சமூகத்தினரும் இக்கல்வியை கற்பதிலிருந்து விலகிச் செல்வது இன்றைய நவீன உலகில் மிகவும் அரியதாகவே காணப்படுகிறது. ஏனென்றால் கல்வியின் சிறப்பு அனைத்து சமூகத்தினரும் நமக்கு நன்கு புரிந்து கொண்டுள்ளனர். இதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. கல்வியானது தன்னை கற்றவரை மட்டுமின்றி அவரை இதிலிருந்து நாம் பெற்றது வாழ்வில் உயர்ந்து வளரும் பெறுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. கட்டுரைக்கான ஆன்சர். இப்போ நம்ம 2 நிமிடம் பேசுக தலைப்பில் ஒரு கல்வியே அழியாத செல்வம் நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கீழ்காண்பனவற்றில் ஒரு சொல்லை எடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களுடன் இணைத்து புதிய சொற்களை உருவாக்குகன்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் பாருங்கள். மா, தேன், மலர், செம்மை, சிட்டு, கனி, குருவி, இலை, காய், கூடு, முட்டை, மரம். இதை வச்சு ஒரு சொல் எடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குகன்னு சொல்லியிருக்காங்க. இதை வைத்து புதிய சொற்களை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்ப்போம். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. மா ப்ளஸ் மரம், மாமரம். இந்த மாதிரி தான் ஒரு சொற்களை எடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குகன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள். செகண்ட் ஒன், மா ப்ளஸ் இலை, மாவிலை. தேர்ட் ஒன், மா ப்ளஸ் கனி, மாங்கனி. ஃபோர்த் ஒன், மா ப்ளஸ் காய், மாங்காய்.
ஃபிஃப்த் ஒன் தேன் ப்ளஸ் கூடு தேன் கூடு. ஃபிஃப்த் ஒன் குருவி ப்ளஸ் கூடு குருவி கூடு. செவன்த் ஒன் செம்மை ப்ளஸ் மரம் செம்மரம். எயித் ஒன் சிட்டு ப்ளஸ் குருவி சிட்டுக்குருவி. நைன்த் ஒன் குருவி ப்ளஸ் முட்டை குருவி முட்டை. 10th ஒன் செம்மை ப்ளஸ் மலர் செம்மலர். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சொல்லை வைத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை உருவாக்குக. அதை நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி தான் சொற்களை உருவாக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறிந்து பயன்படுத்துவோம். அதில் நிறுத்தக்குறிகள் என்னன்னு பார்ப்போம். காட்புள்ளி வந்துட்டு கமா கொடுக்குறது. நோட் பண்ணிக்கோங்க எங்கெங்கே கமா கொடுக்குறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பொருள்களை எண்ணும் இடத்தில் காட்புள்ளி வரும். பொருள்களை எண்ணும் இடத்தில் காட்புள்ளி வரும்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். குறிஞ்சி கமா முல்லை கமா மருதம் கமா நெய்தல் கமா பாலை ஆகியன ஐந்திணைகள். இந்த மாதிரி இடத்துல கார்புள்ளி வரும்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் ஒன் கடித்தல் விழிமுன் கார்புள்ளி வரும். கடித்தல் விழிமுன் கார்புள்ளி வரும்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். அன்புள்ள நண்பா கமா. அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள். வினை செயல்களுக்கு பின் கார்புள்ளி வரும். வினை செயலுக்கு பின் கார்புள்ளி வரும்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று கமா வாழை இலை பறித்து வந்தான். இது தேர்ட் கொஷின். அடுத்த ஃபோர்த் கொஷின் பாருங்கள். மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரும். டபுள் கொட்டேஷன் மார்க் மேலே பாருங்கள். எடுத்துக்காட்டு குழந்தை நிலவை பார்த்து டபுள் கொட்டேஷன் மார்க் கமா நிலா நிலா ஓடிவா டபுள் கொட்டேஷன் மார்க் என்று பாடியது. குழந்தை நிலவை பார்த்து இங்கே வந்துட்டு கமா மேலே வந்துட்டு டபுள் கொட்டேஷன் மார்க் வரும். நிலா நிலா ஓடிவா வாக்கு மேலே டபுள் கொட்டேஷன் மார்க் என்று பாடியது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். முகவரியில் இறுதி வரி நீங்கள் ஏனைய வரிகளில் இறுதியில் கார்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு பாருங்கள். ஆண்டாள் கமா எண் 45 கமா காமராசர் தெரு கமா திருவள்ளுவர். நோட் பண்ணிக்கோங்க. கார்புள்ளி இந்த மாதிரி இடங்களில் வரும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அரைப்புள்ளி எங்கெங்கே வரும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரே எழுவாயில் பல வாக்கியங்களில் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். ஒரே எழுவாயில் பல வாக்கியங்களில் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் அரைப்புள்ளி ஈஸ்ட். கனக விசயருடன் போரிட்டான். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் உடன்பாட்டு கமா எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். நல்லவன் வாழ்வான் அரைப்புள்ளி தீயவன் தாழ்வான். நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடங்களில் அரைப்புள்ளி வரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது முக்காட்புள்ளி பாருங்கள். சிறு தலைப்பான தொகை சொல்லில் விரிந்து கூறும் இடத்தில் முட்காட்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு முத்தமிழ் முக்காட்புள்ளி. அடுத்தது இயல் கமா இசை கமா நாடகம். இந்த மாதிரி இடங்களில் முக்காட்புள்ளி வரும்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. முற்றுப்புள்ளி எங்கெல்லாம் வரும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் சொற்றொடரில் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். சொற்றொடரில் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும் முற்றுப்புள்ளி. இங்கே லாஸ்ட்டில் முற்றுப்புள்ளி வரும். செகண்ட் ஒன் பாருங்கள். சொற்குறுக்கங்களை அடுத்த முற்றுப்புள்ளி வரும். சொற்குறுக்கங்களை அடுத்த முற்றுப்புள்ளி வரும்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். திருவிக்கா முற்றுப்புள்ளி வி முற்றுப்புள்ளி கா. அடுத்தது மா கா ஆ. மாக்கு பக்கத்தில் முற்றுப்புள்ளி கா
முற்றுப்புள்ளி ஆ முற்றுப்புள்ளி. அடுத்தது ஓ நா நீ பள்ளி. ஊ முற்றுப்புள்ளி ஓ முற்றுப்புள்ளி நா முற்றுப்புள்ளி நீ முற்றுப்புள்ளி பள்ளி. அடுத்து தேர்ட் ஒன், பெரியரின் தலைப்பெழுத அடுத்த முற்றுப்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு பாருங்கள். நே தூ. நே முற்றுப்புள்ளி தூ பக்கத்தில் முற்றுப்புள்ளி சந்திரவடி வேலு. சந்திரவடி வேலு நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடங்களில் முற்றுப்புள்ளி வரும். அடுத்தது வினாக்குறி. வினாக்குறி எங்கெல்லாம் வரும்னு பாருங்கள். வினா பொருட்களை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும். பாருங்கள். எடுத்துக்காட்டு, சேக்கிலார் எழுதிய நூல் எது, கமா வினாக்குறி நோட் பண்ணிக்கோங்க. வினா பொருட்களை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இயல்புக்குறி. இயல்புக்குறி எங்கெல்லாம் வரும்னு பார்ப்போம். மகிழ்ச்சி கமா வியப்பு கமா அச்சம் கமா அவலம் இரக்கல் முதலியன உணர்ச்சி வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும். நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி வரும்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். தமிழின் இனிமைதான் என்ன, ஆச்சரிய வியப்புக்குறி. அடுத்தது பாம்பு அச்சம், இங்கே வியப்புக்குறி. அதோ வியப்புக்குறி இயற்கை அழுகிறதே அவலம். இங்கே வந்துட்டு கமா ஆச்சரியக்குறி வியப்புக்குறி வரும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். ஒற்றை மேற்கோள் குறி. ஒற்றை மேற்கோள் குறினா சிங்கிள் கொட்டேஷன் மார்க் தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போதும் இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொன்று கூற்று உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்குறி பயன்படும். எடுத்துக்காட்டு பாருங்கள். நல். இங்கே வந்துட்டு நல்ல ஒற்றை மேற்குறி மேலே 2 பக்கமும் வரும் என்பது குறிப்பது பெயரெச்சம் ஆகும். இக்கூட்டத்தில் தலைவர் கமா டபுள் கொட்டேஷன் மார்க் அறிஞர் அண்ணா அவர்களில் தற்போது தலைப்பில்லை. இங்கே வந்துட்டு ஒற்றை மேற்குறி சிங்கிள் கொட்டேஷன் மார்க் 2 பக்கமே வரும். என்னும் தலைப்பில் பேசுவார் டபுள் கொட்டேஷன் மார்க் என்று அறிவித்தார். இப்போ நம்ம பார்த்தது நிற்குறிகளாக நம்ம பார்த்தோம். எங்கெங்கே ஃபுல் ஸ்டாப் வரும், கமா வரும், ஈஸ்ட் வரும், டபுள் கொட்டேஷன் மார்க் வரும், எங்கெங்கே ஆச்சரியக்குறி வரும், எங்கெங்கே கேள்விக்குறி வரும்ன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரட்டை மேற்குறி டபுள் கொட்டேஷன் மார்க் 2 பக்கமும் எங்கெங்கே வரும்னு பார்க்க போகிறோம். நேர்குறிகளிலும் செய்யும் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் இரட்டை குறியை பயன்படுத்த வேண்டும். அதாவது நேர்குறிகளிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறியிடும் இடங்களிலும் இரட்டை மேல்குறிப்பை பயன்படுத்த வேண்டும் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். திருவிக்கா மாணவர்களிடம் கமா மேலே டபுள் கொட்டேஷன் மார்க் தமிழ் காவியங்களை படியுங்கள் ஃபுல் ஸ்டாப் இன்பம் நுகர்வுகள் என்று கூறினார். இங்கே வந்துட்டு நுகருங்கள் அங்கே வந்துட்டு டபுள் கொட்டேஷன் மார்க் வரும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பின்வரும் தொடர்கள் உரிய இடங்களில் திருத்தக்குறிகளை இடுக. திருத்தக்குறி எங்கெங்கே இடணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்கள். பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். இங்கே வந்துட்டு ஃபுல் ஸ்டாப் வரும். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். செகண்ட் ஒன், திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. ஆன்சர் பாருங்கள். திருக்குறள் அறம் கமா பொருள் கமா இன்பம் கமா என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. ஃபுல் ஸ்டாப். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த தேர்ட் ஒன், தமிழ் மொழி செம்மையானது வலிமையானது இளமையானது. ஆன்சர் பாருங்கள். தமிழ் மொழி செம்மையானது கமா வலிமையானது கமா இளமையானது. ஃபுல் ஸ்டாப். அடுத்தது ஃபோர்த் ஒன், கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான்.
பாருங்கள், கபிலன் தன் தந்தையிடம், கமா, டபுள் கொட்டேஷன் மார்க் மேலே வரும், இன்று மாலை விளையாட போகட்டுமா, இங்கே கேள்விக்குறி டபுள் கொட்டேஷன் மார்க் என்று கேட்டான். இங்கே ஃபுல் ஸ்டாப். அடுத்தது 5th ஒன் பாருங்கள், திருவிக்கா. திருவிக்கா, திருக்கு பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் வரணும். வி ஃபுல் ஸ்டாப், கா ஃபுல் ஸ்டாப். எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூலில் புகழ் பெற்றது. இங்கே வந்துட்டு ஃபுல் ஸ்டாப் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு நம்ம எங்கெங்கே ஆச்சரியக்குறி கொடுக்கணும், எங்கே கம்மா கொடுக்கணும், எங்கே முற்றுப்புள்ளி கொடுக்கணும்ன்றதை நம்ம பார்த்தோம். எங்கெங்கே டபுள் கொட்டேஷன் மார்க், சிங்கிள் கொட்டேஷன் மார்க் வரும்ன்றதே நம்ம இதில் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, பின்வரும் பத்தியில் உரிய இடங்களில் திருத்தக்குறிகளை இடுக. இந்த பேராலையும் திருத்தக்குறிகளை எங்கெங்கே இடணுன்றதை நம்ம பார்ப்போம். பாருங்கள், நூல் ஃபஸ்ட்டு கொஷின் படிப்போம். நூல் பல கல் என்பர் பெரியோர், அறிவை வளர்க்கும் நூல்களை அனைத்தையும் நம்மால் விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. நூல்களை இக்குறியை நீக்க உதவுகின்றன. பல்வேறு துறைகளை சார்ந்த அனைத்து நூல்களும் நிறைந்த இடம் நூலகம் ஆகும். நூலகத்தின் வகைகளான மைய நூலகம், மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம் எனக்கு பிடித்த நூலகங்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைந்திருந்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்றார் நேரு. ஆகவே நூலகத்தின் பயன் அறிவோம், அறிவு வளம் பெறுவோம். இங்கே எங்கெங்கே கொட்டேஷன் மார்க் வரும், கமா மார்க் வரும் பார்ப்போம். இங்கே வந்துட்டு நூல் பல கல் என்பர் பெரியார். இங்கே வந்துட்டு என்பருக்கு பக்கத்தில் கமா, பெரியார் ஃபுல் ஸ்டாப் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெரிய வளர்க்கும், அறிவை வளர்க்கும் நூல்கள் அனைத்தையும் நம்மால் விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியுமான்றதுக்கு பக்கத்தில் கேள்விக்குறி போட்டுக்கோங்க. முடியாது. இங்கே ஃபுல் ஸ்டாப். நூல்கள் இக்குறையை நீக்க உதவுகின்றன. இங்கே ஃபுல் ஸ்டாப் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பல்வேறு துறைகளை சேர்ந்த அனைத்து நூல்களும் நிறைந்த இடம் நூலகம் ஆகும். நூலகத்தில் வகைகளான, இங்கே வந்துட்டு முக்காட்புள்ளி வரும் நோட் பண்ணிக்கோங்க. முக்காட்புள்ளி. மைய நூலகம், கமா, மாவட்ட நூலகம், கமா, கிளை நூலகம், கமா, ஊர்ப்புற நூலகம், கமா. எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைந்தாலும் மகிழ்ச்சி அடைவேன். இங்கே வந்துட்டு எனக்கு பிடித்த நூல், இங்கே வந்துட்டு டபுள் கொட்டேஷன் மார்க் போட்டுக்கோங்க மேலே. அடுத்தது மகிழ்ச்சி அடைவேன், இங்கேயும் மேலே டபுள் கொட்டேஷன் மார்க், கீழே கமா என்றார் நேரு. அங்கே வந்துட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. அருகே, ஆகவே நூலகத்தின் பயன் அறிவோம், இங்கே கமா, அறிவு வளம் பெறுவோம் ஃபுல் ஸ்டாப். இப்போ நம்ம இந்த பேரால் எங்கெங்கே கேள்விக்குறி வரும், எங்கெங்கே முற்றுப்புள்ளி வரும், எங்கெங்கே ஆச்சரியக்குறி வரும், எங்கெங்கே டபுள் கொட்டேஷன் மார்க் வரும்ன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, கீழ்காணும் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. கீழ்காணும் ஒரு விளம்பர படத்தை கொடுத்துருக்காங்க. அதில் கேட்டிருக்க கேள்விக்கு பார்த்து நம்ம விடை தரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விளம்பரம் மாபெரும் புத்தக காட்சின்ற பற்றி விளம்பரம் கொடுத்துருக்காங்க. கொஷின் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், எந்த நாளை முன்னிட்டு புத்தக காட்சி நடத்தப்படுகிறது? ஆன்சர் பாருங்கள், நூலக புத்தகம் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. உலக புத்தக நாளை முன்னிட்டு புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள், புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? புத்தக காட்சி எங்கு நடைபெறுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ராயப்பேட்டை MCA மைதானத்தில் நடைபெறுகின்றது. ராயப்பேட்டை MCA மைதானத்தில் நடைபெறுகிறது. தேர்ட் ஒன் பாருங்கள், புத்தக கண்காட்சி எத்தனை நாள்கள் நடைபெறுகிறது? ஆன்சர் பாருங்கள், புத்தக கண்காட்சி ஏப்ரல் 13 முதல் 23 வரை 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபோர்த் கொஷின், புத்தக கண்காட்சிக்கான நுழைவு கட்டணம் எவ்வளவு? ஆன்சர் பாருங்கள், புத்தக கண்காட்சிக்கான நுழைவு கட்டணம் இல்லை. அடுத்தது ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள், புத்தகம் வாங்குவோருக்கு வழங்கப்படும்
சலுகை யாதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். புத்தகம் வாங்குவோருக்கு வழங்கப்படும் சலுகை 10% தள்ளுபடி. 10% தள்ளுபடி. இது 5th கொஷினுக்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. என்ன குறிப்புகள்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தலைப்பு வந்துட்டு நூலகம். குறிப்புகள்: முன்னுரை, நூலகத்தின் தேவை, வகைகள், நூலகத்தில் உள்ளவை, படிக்கும் முறை, முடிவுரை. இந்த குறிப்புகளை வச்சு நூலகத்துக்கான ஒரு கட்டுரை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். ஆன்சர் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முன்னுரை. ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்னும் பொன்மொழி நூலகத்தை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. இதிலேருந்து நோட் பண்ணிக்கோங்க. முன்னுரையிலிருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நூலகத்தின் தேவை, வகைகள், அதனுடைய வகைகள், நூலகத்தில் உள்ளவை, நூலகத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது படிக்கும் முறை, அடுத்தது முடிவுரை. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அறிவு வளரவும் ஆற்றல் மிளரவும் நூல்களை பேணி காக்கும் நூலகங்களை போற்றி பாதுகாப்போம். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதோட கட்டுரை முடிஞ்சது. அடுத்தது பேஜ் நம்பர் 92 எடுத்துக்கோங்க. மொழியோடு விளையாடு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட் ஒன், கீழ்காணும் வினாக்களுக்கு விடைகளை கட்டத்தில் நிரப்புக. வட்டத்தில் சிக்கிய எழுத்துக்களை எடுத்து எழுதுக. எழுத்துக்களை முறைப்படுத்தி கல்வி பற்றிய பழமொழிகளை கண்டறிக. கொஷின் என்னென்னா, கீழ்காணும் வினாக்களில் விடைகளை கட்டத்தில் நிரப்புகன்னு சொல்கிறாங்க. வட்டத்தில் சிக்கிய எழுத்துக்களை எடுத்து எழுதுக. வட்டத்தில் சிக்கிய எழுத்துக்களை எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. எழுத்துக்களை முறைப்படுத்தி கல்வி பற்றிய பழமொழியை கண்டறிக. கல்வியை பற்றிய பழமொழியை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். திரைப்படம் பாடலாசிரியர் சோமுவின் ஊர். கேட்டில் விழுச்செல்வம் டேஸ். ஆன்சர் கல்வி. தேர்ட் ஒன் பாருங்கள். குமரகுருபரர் எழுதிய நூல்களில் ஒன்று. ஃபோர்த் ஒன் கலன் எனும் சொல்லில் பொருள். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். 8 கல்வியுடன் டேஸ் கல்வியும் பயில வேண்டும். ஆன்சர் பாருங்கள். 8 கல்வியுடன் இயற்கை கல்வியும் பயில வேண்டும். 6th ஒன் திருவிக்கா எழுதிய நூல்களில் ஒன்று. 7th ஒன் மா ப்ளஸ் பழம் என்பது டேஸ் விகாரம், தோற்றல் விகாரம். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஆலங்குடி. அடுத்தது செகண்ட் ஒன் கேட்டில் விழுச்செல்வம் டேஸ். செகண்ட் பாருங்கள், ஆன்சர் கல்வி. அடுத்தது தேர்ட் ஒன் குமரகுருபரர் எழுதிய நூல்களில் ஒன்று. என்ன நூல் எழுதியிருக்காருன்னு பாருங்கள், நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம். தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் நீதிநெறி விளக்கம். ஃபோர்த் ஒன் கலன் என்னும் சொல்லில் பொருள். ஆன்சர் பாருங்கள், அணிகலன். அணிகலன். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் ஏட்டுக்கல்வியுடன் டேஸ் கல்வியும் பயில வேண்டும். இயற்கை கல்வியுடன் பயில வேண்டும். ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 6th ஒன் திருவிக்கா எழுதிய நூல்களில் ஒன்று. ஆன்சர் பாருங்கள், உரிமை வேட்கை. 6th ஒன்க்கான ஆன்சர் உரிமை வேட்கை. 7th ஒன் பாருங்கள், மா ப்ளஸ் பழம் என்பது டேஸ் விகாரம், தோன்றல் விகாரம். அடுத்தது பாருங்கள், வட்டத்தில் சிக்கிய எழுத்துக்கள் என்னென்னு பாருங்கள், அல்லரி ஆட்பெற. அல்லரி ஆட்பெற பாருங்கள் பழமொழி, அறிவே ஆற்றல். இந்த வட்டத்தில் சிக்கிய எழுத்துக்கள் வந்துட்டு அறிவே ஆற்றல். நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிற்காதற்கு தக. அதில் நம்மளுடைய பொறுப்புகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. என் பொறுப்புகள். ஃபர்ஸ்ட் ஒன் நாள்தோறும் ஒரு திருக்குறள் கற்பேன். நாள்தோறும் ஒரு திருக்குறள் கற்பேன். செகண்ட் ஒன் அனைவரிடமும் அன்பு கொண்டு வாழ்வேன். அனைவரிடமும் அன்பு கொண்டு வாழ்வேன்.
அடுத்தது கலைச்சொல் அறிவோம் என்னென்னு பார்ப்போம். நிறுத்தக்குறி பங்க்சுவேஷன். அடுத்தது அணிகலன், ஆர்னமெண்ட், திறமை, டேலண்ட். அடுத்தது மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வு, அவேர்னஸ், சீர்திருத்தம், ரீஃபார்ம். இதோட 4வது இயலோட 1 மார்க் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.